எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி அமலுக்கு 3 நாட்கள் முடிந்துவிட்டன. புதிய இந்தியா பிறந்துவிட்டது, வளர்ச்சிக்கான அடிகோல் என்று பிஜேபி கொண்டாடுகிறது. ஆனால் ஜிஎஸ்டியை ஆதரித்த மற்ற கட்சிகள் தற்போது அதை முழுமையாக ஆதரிக்க மறுத்து வருகின்றன. பல்வேறு விதமான எதிர்ப்புகளை இந்த கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கிறது. இன்னொரு புறத்துல வாகனத்துல பல்வேறு விலை சலுகைகளை அறிவித்து வருகின்றன அந்த நிறுவனங்கள். ஆனால் இன்னொரு புறத்துல ஹோட்டல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய இடங்கள், கடைகள்ல விலை உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் தரப்புல குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த போஸ்ட் ஜிஎஸ்டி பீரியட்ல என்ன மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது, என்ன மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு அமர்வில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு கனக சபாபதி கோவை அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அதே போன்று பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே தற்போது சென்னை அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியிலிருந்து திரு மாஃபா பாண்டியராஜனும் பொருளாதார பேராசிரியர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயாவும் விரைவில் சென்னை அரங்கத்திலிருந்து இணைய இருக்கிறார்கள். வணக்கம் திரு தவே. கனக சபாபதி, உங்ககிட்டேருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஜிஎஸ்டி அமலுக்கு 3 நாட்கள் முடிந்து விட்டன. ஆனா இதுவரைக்கும் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் பிஜேபியை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இருந்து, மற்ற தரப்புகள்ல இருந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இதுவரைக்கும் வந்ததா பார்க்கவே முடியலையே. இல்ல, தவறுங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க இது யாருமே பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல 3 நாளா. ஒன்று. இரண்டாவது, பிஜேபி பேசல, பிஜேபி பத்தி மட்டும் பேசல. பிஜேபி இல்லாம நாடு முழுவதும் மற்ற இடங்கள்ல பிஜேபி பத்தி மட்டும் சொல்லல. பிஜேபி தவிர்த்து நான் மற்றவர்களையும் சேர்த்து சொல்றேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்குது. நேற்று கேரளாவில் ஜிஎஸ்டி துவக்க விழாவில் அந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர் ஐசக் பேசியிருக்கிறார். அவர் பொருளாதார பேராசிரியராக இருந்து நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், இந்த முறை அமலுக்கு வந்த பின்னால 85% பொருள்களினுடைய விலை குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். சில பொருள்களினுடைய விலை வரி அதிகமாக உங்களுக்கு தோன்றலாம். உதாரணமாக, முதலிலே 14.5% இருந்த சில பொருட்களினுடைய வரியானது இப்போது பார்த்தால் 18% போயிருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் அதை அடிப்படையை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால், அந்த 14.5% இருந்த பொருள்கள் மீதி வரிகளை எல்லாம் சேர்த்துகின்ற போது 28% செலுத்திக் கொண்டிருந்தன. ஆகவே 28 கொண்டு வர விரும்புறேன். கனக சபாபதி, நீங்க தமிழகத்துல தான் இருக்கிறீங்க, உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். ஜவுளி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பட்டாசு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, திரையரங்குகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது. என்ன உதாரணங்கள்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க முதல்ல கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி தான் கேட்டதுக்கு நான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதுன்னு சொல்ல. ஆச்சா, நான் தமிழகத்திலே மட்டும் இல்ல, தொழில் மையங்கள் கூட மக்களிடத்தில் இருக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரே நோக்கில் பார்க்கறது இல்லை, எல்லாத்தோடும் பேசிட்டு இருக்கிறேன். நான் உதாரணமா இன்னைக்கு சிவகாசியில் பேசினேன், திருப்பூர்ல பேசினேன், ஈரோடுல பேசினேன். நாங்க ஜவுளி நகரத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய குடும்பமே கூட ஜவுளித்துறையில தான் இருக்குது. ஜவுளித்துறையில் இருக்கிறதுல பல பேர் வரவேற்றிருக்கிறார்கள். பல பேர் என்ன பெரிய முதலாளிகள் மட்டுமல்ல, விசைத்தறி சங்கத்தை கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய தொழிலாளர் அந்த சங்கத்தினுடைய தலைவர் வேலுசாமி வரவேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். சில பிரிவுகளில் புரிதல்கள் இல்லாம சில பிரச்சனைகள் இருக்கலாம், அவர்களுக்கு சரியான விளக்கம் சொல்லப்படவில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த குறைகள் இருக்கின்றன. அது இல்லைன்னு நான் சொல்ல, பிரச்சனை இல்லை. பட்டாசு உற்பத்தியாளர்கள் அனைவரும் போராட்டத்தில், திரையரங்கு உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்படியே செக்டாரா தானே எதிர்ப்பு வருகிறது. இதுல நீங்க என்ன, ஒரு சில பேர் தான் எதிர்க்கிறதா, எப்படி அதை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க? குறைச்சே மதிப்பிடல, இதுதான் உண்மை. நீங்க தான் மிகைப்படுத்துறீங்க. நீங்க வேண்டாம் பாருங்களேன், எந்தெந்த செக்டார்ல பிரச்சனை இருக்குது, எந்தெந்த செக்டார்ல பிரச்சனை இல்லைன்னு. பொதுமக்களுக்கு விலைவாசி குறையிலையா? நீங்க எந்த சில்லறை வணிக கடையில கேட்டு பாருங்க, உணவுப் பொருட்களினுடைய விலை குறைந்திருக்கிறது, தானியங்களினுடைய விலை குறைந்திருக்கிறது. 4-5 துறைகளில சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது உண்மைதான். இப்ப பட்டாசு வலைத்தளங்கள்ல நீங்க வந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கருத்துக்களையும் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பில்லு கொண்டு காமிச்சுதான் பொதுமக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. 74 ரூபாய்க்கு சாப்பிட்டா 24 ரூபாய்க்கு பில்லு கட்டுறோம், 100 ரூபாய் ஆகுது.
4 காஃபி குடிச்சா 200 ரூபாய் பே பண்றோம்னு தொடர்ந்து இந்த பில்லெல்லாம் போட்டு ஆதாரத்தோடு தானே பொதுமக்கள் பேசுறாங்க. ஆமா, ஆதாரத்தோட நான் சொல்றேன் பாருங்க. இதுல 2 விதம். ஒன்று வந்து ஹோட்டல்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான உடுப்பி ஹோட்டல்லையோ சாதாரண ஹோட்டல்லையோ இந்த வரி இல்லை. ஆனால் அந்த ஏசி ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உண்மைதான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது சரியாக இன்னும் புரிதல் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக நீங்க ஒரு இட்லியோ தோசையோ எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து பொருள்கள் நிறைய, அரிசி தேவைப்படுது, தானியங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த பொருள்களுக்காக உள்முக வரி இன்புட் டாக்ஸ் இருக்குது, அதுக்கு விலக்கி வாங்கிக் கொள்ளலாம், விலக்கு வாங்கிக் கொள்ள முடியும். இதில் 40% வந்து தானியங்கள் செலவு, ஒரு உணவு ஐட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா விலக்கு வாங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் மீதி செலவுகளை கூட இன்புட் டாக்ஸ் வாங்கிக் கொள்ள முடியும். அது சரியாக அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும். அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 நாள்கள்ல அந்த உணவக பிரச்சனை இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை நீங்க பார்க்கணும். அதாவது அவர்கள் சரியாக முறையாக இந்த ஜிஎஸ்டி நடைமுறையை உணவகங்களோ மற்ற யாரோ கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ப்ராஃபிட்டீரிங் முறைப்படி அதிகமாக கொள்ளை லாபம் அடிப்பவர்கள் என்கின்ற முறையில் மாநில அரசு அவர்கள் மேல் நடவடிக்கை கூட எடுக்க முடியும். ஆகவே ஆரம்பத்திலே சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஓட்டல் பிரச்சனையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உள்முக வரியில விலக்கு வாங்கிக் கொள்ள முடியும், இன்புட் டாக்ஸ் விலக்கு வாங்கிக் கொள்ள முடியும். அது நடைமுறைக்கு வரும்போது 1 வாரம் 10 நாளில் சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம். பட்டாசு துறையை பொறுத்தவரையிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த இதுவானது சரியாக்கப்படும். இது இன்னொன்னு நாம புரிஞ்சுக்கணும், இந்த டாக்ஸ் வந்து ஏதோ மோடி போட்டது கிடையாது. திரு கனக சபாபதி, நீங்க சொல்ற எல்லாம் சரியாயிடும் நீங்க சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எத்தனை நாளைக்குள்ள சரியாகும், எவ்வளவு காலத்துக்குள்ள சரியாகும்? சார் இது ஒரு 10 நாள்ல சார், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில்ல கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் போடுறாங்க. இதத்தான் நீங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது இதே மாதிரிதான் நாள் கணக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. இத்தனை நாளுக்குள்ள சரியாகும், சரியாகலைன்னா நீங்க என்ன வேணா இல்ல பண்ணலாம் அப்படின்லாம் நீங்க நாள் கணக்கெல்லாம் சொல்லப்பட்டது. 120 அறிவிப்புகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மாறி 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 பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப பண மதிப்பிழப்புல என்ன பிரச்சனை ஆகி போச்சு? என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது? இப்ப என்ன ஜிடிபி குறைஞ்சு போச்சுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, எதிர்க்கட்சிகள் தரப்புல சொல்றாங்க. சார், நானும் பொருளாதாரம் படிச்சவங்க தான். நான் முதல்லயே சொன்னாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அது குறையும். ஒரு நோய் இருக்கும் போது அதுக்கு மருத்துவம் பார்க்கிற போது நீங்க வந்து உண்ணாவிரதம் சில நாள் உபவாசம் இருக்கணும், குறையத்தான் செய்யும். நீங்க தொடர்ந்து லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்லதாக முடியும். அது முதல்லயே சொன்னதுதானா? இது யாரு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு அடிப்படையில் அது சரினா இல்ல, உங்க வாதத்தின் அடிப்படையில் அது சரி, அது போதான் சரியாகும்னா முதல் பொருளாதார நடவடிக்கை எடுத்து இன்னும் 6 மாத காலம் கூட முடியவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் ஒரு பொருளாதார நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைவெளி வேண்டாமா? அது போதுமான கால இடைவெளியா இருக்க வேண்டாமா? கார்த்தி, இந்த முயற்சி வந்து 2000வது வருஷத்தில் ஆரம்பிச்சது, 17 வருஷம் கழிச்சு முடிஞ்சிருக்குது. 2010வது வருஷத்துல சிதம்பரம் கொண்டு வர முனைந்தாரு. நம்ம மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னால அனைவரையும் ஒருங்கிணைத்து ஏறத்தாழ 18,000 மணி நேரம் இதற்காக செலவு செய்து 18 கூட்டங்கள் கூட்டி 55,000 அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது ஏதாவது திடீர்னு இன்னைக்கு நேற்று கொண்டு வரல. இதுல முக்கியமான பங்கு வகித்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கூட இல்ல. இவ்வளவு மணி நேரம் பேசணும், இத்தனை பேரு சேர்ந்து பேசணும் அப்படின்னா என்ன பேசுனீங்க, என்ன முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையான தகவல் இது வரைக்கும் இருக்கா? அதை வெளியில கொடுக்க மாட்டோம்ல சொல்றாங்க. யாரு வெளியில கொடுக்க? இதுல வந்து எல்லா கட்சியினுடைய அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. கேரளாவினுடைய அமைச்சர், திரிபுராவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் சொல்றாங்க. காங்கிரஸ் உரிமை சட்டத்தின்படி பொதுமக்களுடைய பார்வைக்கோ பொதுமக்களுடைய பரிசீலனைக்கோ இது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. தகவல் உரிமை சட்டத்தின்படி கொடுக்காததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இதுல வந்து நீங்க பாண்டியராஜன் நண்பர் வந்திருக்காரு, அவர் பல கூட்டத்தில் கலந்திருக்காரு, அவர் கேட்டு பாருங்க. இதுல இது நாட்டுக்காக செய்யறது. நான் உங்ககிட்ட வரேன் திரு மாஃபா.
முதல்ல ஜெயலலிதா எதிர்த்தாங்க. அப்புறம் நிதியமைச்சர் ஜெயக்குமார் வந்து கூட்டத்துக்கு போகும்போது வந்து என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னாரு. நீங்க வந்து எல்லாமே நல்ல விஷயம்னு சொன்னீங்க. இப்ப தம்பிதுரை வந்து சாதக பாதகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்ப அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது அதிமுக தரப்புல? எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அம்மா எதிர்த்தது நிஜம். ஓகே, 10 மாற்றங்கள் அவங்க முன்வைத்தாங்க. அவர்களுடைய குரலாக நான் அங்கே ஒலித்தேன். ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆகஸ்ட் 30 11 கூட்டங்கள் நான் சென்றிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிளானிங் ஃபேஸில் என்ன பண்ணமோ எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்ன்றது தனியாக வைக்கணும். நீங்கள் இதில் 2 பிரிவாக பார்க்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்த விதம், இந்த 18 மீட்டிங் நடந்த விதங்களில் அந்த கான்செப்ட் முதல்ல நாங்கள் எதிர்த்தோம். அது வந்து ஸ்டேட் அட்டானமி போயிடும், மாநிலத்துக்கு தனது வரி விதிக்கும் உரிமை பறிபோகிறது. 8 வரிகள் நம்ம போட்ட வரிகள், 8 வரிகள் மத்திய அரசாங்கம் போட்ட வரிகள், இந்த 16 இணைஞ்சு ஜிஎஸ்டி அப்படின்ற உருவாக்கம் வந்தப்போ அந்த நிலையில புரட்சி தலைவி அம்மா அதை கடுமையாக எதிர்த்தார்கள். இது வந்து ஒரு ஸ்டேட் அட்டானமின்ற ஆங்கிள், மாநிலத்தின் உரிமையை பறிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கட்டத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஏன்னா நம்ம அரசியல் சாசனத்தையே வந்து மாற்ற வேண்டி இருந்தது. இந்த மாற்றம் வந்த பொழுது காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் இதை அந்த நிலையில எதிர்த்து நின்றதோ அந்த காங்கிரஸ் வந்து பல்டி அடிச்சு பிஜேபியோட சேர்ந்து பாஸ் பண்ணாங்க. முடிச்சுக்கிறேன். அதே இதுல டிஎம்கே வந்து அதை ஆதரித்து வாக்களித்து போஸ்ட் ஜிஎஸ்டி பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போஸ்ட் ஜிஎஸ்டிக்கு முன்னால அது எப்படி பிறந்ததுன்னு கொஞ்சம் தெரியணும்ல. நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த நேரத்துல பிறந்த பொழுது இப்படி பிறந்துச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒன்று வடிவமைக்கப்பட்டது. அந்த என்டையர் அதிகாரம் ஒரு மாநில அரசாங்கத்தின் அந்த 8 வரிகள் விதிக்கும் அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தின் 8 வரிகள் விதிக்கும் அதிகாரமும் ஒருங்கிணைந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வைக்கப்பட்டது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அதிகாரம் வரைமுறைப்படுத்தப்பட்டது. 67% வாக்களிப்பு வந்து ஸ்டேட்ஸுக்கு, மிச்சம் இருக்கிற 33% சென்டருக்கு அப்படின்னு வடிவமைக்கப்பட்டு கொண்டு வந்து அதுல வந்து அம்மா சொன்ன அந்த 10 கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வாதிட்டு அதுல 8 கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதனால இப்ப இருக்கிற வந்திருக்கிற ஜிஎஸ்டி கான்செப்ட்ல நான் மறுபடியும் சொல்றேன், கான்செப்ட் ஸ்டாட்யூட் கனகா சபாபதிட்ட வச்ச கேள்விதான். ஜவுளி உற்பத்தியாளர்கள் பிரச்சனை பண்றாங்க, திரையரங்குகள்லாம் மூடி. ஐயா நீங்க சொன்ன அந்த உங்க தொகுதியில பட்டாசு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நீங்க சரி உங்களுடைய முன்னாள் தொகுதி இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுட்டு தான் ஒன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேங்க. இதுல இந்த பட்டாசு பத்தி நீங்க பாத்தீங்கன்னாலே அதை ஒரு பிரிசமா வச்சு நம்ம இந்த ஜிஎஸ்டியை முழுக்க பார்க்கலாம். இப்போ பட்டாசு எடுத்துக்க என்ன ஆயிருக்கு, தியேட்டர்ல எடுத்துக்க என்ன ஆயிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் எக்ஸிகியூஷன்ல வந்திருக்குன்றதை பார்க்கணும். ஆனா பிராடான ஒன்று சொல்ல விரும்புறது, 4489 பொருட்களாக கேட்டகரிஸ் இருந்தது, இன்னைக்கு 1200 கேட்டகரிஸா சுருங்கி இருக்கிறது. முக்கியமான சாதனைன்னு நினைக்கிறேன். அப்படி வர்றப்போ உங்களுக்கு கிளாசிபிகேஷன் டிஸ்பியூட்ஸ் குறையும், தேவையில்லாத வந்து கோர்ட்ல போய் கேஸ் நிற்கிறது குறையும். ஓகே, இந்த குறைப்பு நடக்கும் பொழுது மாநில அரசாங்கங்கள் சில ரோல் பிளே பண்ணுது. டீலர்ஸ் அவங்களோட ரோல் இன்னொரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பொருட்கள் விலை ஏற்றப்பட்டது, சில இடங்கள்ல எந்த மாற்றம் வந்தாலும் வணிகர்கள்ல ஒரு செக்ஷன் வந்து அதுல நமக்கு ஏதாவது குயிக்கா ஆதாயம் இருக்கான்னு பார்க்க நினைப்பாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டியது மாநில அரசாங்கம் தான். அதை இப்ப ஜெயக்குமார் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு, எதெல்லாம் ஆர்டிபிஷியலா இது ஏத்திட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அங்க குறைச்சு கொண்டு வந்துருவோம் இருக்காங்க. ஆன்டி ப்ராஃபிட்டியரிங் மெக்கானிசம் அவர் சொன்ன இது எஃபெக்டுக்கு வரும். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு பெரிய புரிதல் இதுல வந்து இப்போ கிராக்கர்ஸே எடுத்துக்கிடுங்க சார். அந்த இண்டஸ்ட்ரி என்ன 940 மொத்தம் 940 ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி இருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டில். சிவகாசியை சுற்றி இருக்கிறது 940. இந்த 940ல இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது டாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸைஸ் 12% இருந்தது, வேட் வந்து 14%, ரெண்டு சேர்ந்தா 27% இதுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, 1.5 கோடிக்கு மேலே நீங்கள் டர்ன் ஓவர் இருந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸைஸ்குள்ள வருவீங்க. இந்த 940 யூனிட்ல 41 யூனிட் மட்டும்தான் எக்ஸைஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இது 20 லட்சமா இல்ல அந்த 20 லட்சம் வந்து டர்ன் ஓவர். அது வேற, அது வேற கருத்து. இதுல என்னன்னா, எக்ஸைஸுக்கே வந்து 1.5 கோடி வந்து நம்ம ஒரு முதல் படிநிலையா வச்சிருந்தோம். அப்படிங்கிறப்போ என்னாச்சு, 41 கம்பெனி மட்டும்தான், 41 ஃபேக்டரி மட்டும்தான் அப்போ வந்து எக்ஸைஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 41 ஃபேக்டரி மார்க்கெட் ஷேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பெரிய நிறுவனங்கள். அவங்க வந்து அதுல அந்த இண்டஸ்ட்ரி கட்டமைப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய நம்பர் 1 நிறுவனம் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களே ஒரு 50 இடத்துல லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க சிறு ஃபேக்டரிய. ஓகே, இந்த சிறு ஃபேக்டரி நீங்க சொல்றீங்கல்ல, இதுல ஒரு 50% ஆகுது பெரு நிறுவனங்களின் ஒரு அங்கம் தான்.
ஓகே, இதை நீங்க முக்கியமான இது ஒரு யூனிக்கான தனித்துவமாக ஒரு மீதி கட்டமைப்பு. இருக்கக்கூடிய 50% நிறுவனங்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா அது குறைக்கணும்ன்றதுல முதல்ல என்னோட ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கிறேன். இந்த 28% ஃபிட் பண்ணிருக்க கூடாது. அதை ஒரு 18% வச்சிருந்து நிறைய பேரை கெட்ட வச்சிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. என்னோட கருத்து ஏன்னா இந்த என்டையர் ஜிஎஸ்டியில இதுக்கு முன்னால வந்து கவர் ஆகாத பலர் எங்க ஊர் பக்கம் நம்பர் 2ல செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் 2ல செய்யறவங்க எல்லாம் வந்து அபிஷியலா செய்ய வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் இதுல வந்து. அப்படிங்கிறப்ப அதை காரணம் காட்டி நான் வந்து இப்ப 28% வச்சிட்டீங்க, அதனால யாருமே கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் இதை முயற்சி எடுத்தப்போ, இது முதல்ல வந்து இந்த பிரச்சனை வந்தப்போ நானும் பேசியிருக்கேன் இதை பத்தி. இந்த இஷ்யூ, இந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறப்போ 41 நிறுவனங்கள் மட்டுமே டாக்ஸ் கட்டுது, எக்ஸைஸ் கட்டுது, இதை எப்படி மாற்றுவதுன்றது ஒரு கருத்தா இருந்தது. இன்னொரு கருத்து ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 27% உங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லேயே ஒரு 1.8% பெனிஃபிட் கிடைச்சிடும். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு 28% சொல்றது ஆக்சுவலா 26.2% தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 26.2%. அதுக்கு பல நிறுவனங்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிற கருத்தை சொல்லி பெரிய நிறுவனங்களும் தப்பிச்சுக்க பாக்குறாங்கிறதா உங்களுடைய கருத்து? இல்ல நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஜிஎஸ்டி ஒரு சித்தாந்த ரீதியாக அப்ரோச் பண்ணி போயிருக்காங்க. தமிழக அரசாங்கம் இது ஏதோ மத்திய அரசாங்கம் வரி போட்டு போயிருச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு முழு பொறுப்பு இதுல இருந்திருக்கு. மாநில அரசாங்கங்கள் ஒரு கூட்டமைத்து நம்ம எப்படி வந்து 11 மீட்டிங்லயே வந்து என்ன வேணுமோ அதை வாங்கணும். இதை விட பெரிய விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம் சார். இந்த இதுல வந்து 8 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போற வரைக்கும் அதுக்கு டாக்ஸ் போற உரிமை வாங்கியிருக்கோம். நான் கேட்கிறேன், இப்ப தம்பிதுரை வந்து சாதக பாதகங்கள் இருக்குன்னு சொல்றாரு, ஆனா நிதியமைச்சர் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு. ரெண்டு உண்மைதான். முதலமைச்சர் வந்து எந்த பாதிப்புமே வராத பொதுமக்களுக்குன்னு சொல்றாரு. எந்த பாதிப்பும் வராம பார்க்க வேண்டிய கடமை தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா ரெவன்யூ நியூட்ரல் ரேட் தான். இந்த ரேட் வந்து இப்ப பிக்ஸ் பண்ணி இருக்கிறது 0, 5%, 12%, 18%, 28% போடுறது வந்து நீங்க ஆவரேஜ் போட்டு பாத்தீங்கன்னா 17% வரும் இன்னைக்கு தேதிக்கு. வந்து முன்னால சர்வீஸ் டாக்ஸே விழுந்து நமக்கு 15% இருந்ததுல சர்வீஸ் டாக்ஸ். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து சர்வீஸ் டாக்ஸ் உள்ளடங்கிய டாக்ஸ் தானே உங்களுக்கு ஜிஎஸ்டி. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் சார், இது வந்து நல்ல எண்ணத்தோட கொண்டு வரப்பட்ட ஒரு டாக்ஸ். இந்த டாக்ஸ் எக்ஸிகியூஷனுக்கு வர்றப்போ பலருக்கும் பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப நீங்க தியேட்டர் பிரச்சனை பேசுறீங்க. தியேட்டர் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? முதல்ல நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். அது யாரு முதல்ல சார்ஜ் பண்ணிட்டு இருந்தா? முனிசிபாலிட்டியும் கார்ப்பரேஷனும் வாங்கிட்டு இருந்தாங்க. பேசுவோம், என்ன நல்லா இருக்கு, முறை எப்படி இருக்குங்கிறதான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் மட்டும், ஒரு நிமிஷம். ரெண்டு விருந்தினர்கள்ட்ட பேசணும் இல்லையா? முதற்கட்ட கருத்து மட்டும் பேசுறேன். வெங்கடேஷ் சாத்ரா, எப்படி பாக்குறீங்க? புதிய இந்தியா பிறந்துடுச்சு, பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு பிஜேபி தரப்புல கொண்டாடப்படுகிறது. நல்ல எண்ணத்தோட தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவே நான் வணிக பொருளை பார்க்கல. அதுவும் ஒரு வரி விதிப்பு முறை வந்ததுனால புதிய இந்தியா பிறந்ததுன்னு சொல்றது எனக்கு பொருத்தமாக படலை. புதிய இந்தியா பிறக்கிறதுங்கிறதுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் இயக்கங்கள் நிகழ்ந்து பல்வேறு விழுமிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு உன்னதமான சமுதாயத்தை படைப்பது என்பது வேறு, ஒரு வரி அமைப்பை கொண்டு வருவது என்பது வேறு. மிகைப்படுத்த வேண்டாம். சார் சொன்னாங்க ஜிஎஸ்டி என்பது சித்தாந்த ரீதியாகவே எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அது சொல்லிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா இதை பற்றி மட்டும் பேசுவது என்று சொன்னால் நீங்கள் மறைமுக வரியை பற்றி மட்டும் பேசுகின்றீர்கள். நாட்டின் மொத்த வரி விதிப்பு அமைப்பு எப்படி இருக்கிறது? மறைமுக வரியில ஒரு பகுதி, அதில் ஒரு பகுதி. இப்போ அண்மை காலங்கள் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மத்திய அரசாங்கம் அடுத்தடுத்த வரவு செலவு அறிக்கைகளில் மறைமுக வரிகளை கூட்டிக் கொண்டே போகிறது. நேர்முக வரிகள் குறைந்து கொண்டே வருகின்றன. இது பெரும்பகுதி மக்கள் ஏழையாக இருக்கக்கூடிய நாட்டில் அல்லது குறைவான வருமானம் பெறுகின்ற மக்களாக இருக்கக்கூடிய நாட்டில் மறைமுக வரிகள் சாதாரண மக்களுக்கு பெரிய சுமையாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சார் சொன்னாங்க, இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் என்பதற்காக 17% கிட்ட வருது, அது 18%, அதுக்கு மேலே போகக்கூடாது, இந்த 22 வருது. இது ஒரு அனுமானம், இது நிகழ்வால் நமக்கு தெரியாது, எஸ்டிமேட். இப்படி பண்ணால் ரெவன்யூ நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால், அந்த விற்பனை செய்யப்படுகின்ற பொருளுடைய காம்போசிஷனை பொறுத்து இருக்குது. அது நிறைய மாற்றங்கள் வரும். நடைமுறை சிக்கல் கொஞ்சம் நாள் இருக்குங்கிறது உண்மை, பல மாநிலங்கள் பங்கேற்றாங்கிறது உண்மை. ஆனால் என்ன, இறுதியாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 1/3 மத்திய அரசாங்கம் கையில் இருக்குது. மாநிலங்களை ஒன்றிணைப்பது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு வீட்டோ போற மத்திய அரசாங்கம் இருக்குங்கிறத உண்மை. அது சாருக்கும் தெரியும். அதனால நான் சுகம் சொல்லாம விட்டார். ரெண்டாவது என்னன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே வரி விதிக்கும் அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள், மாநில சட்டப்பேரவை, மத்திய மக்களவையில் இருந்தது. ஒரு 8 கோடி மக்கள் வசிக்கின்ற தமிழகம், பிரான்ஸை போன்று, இங்கிலாந்தை போன்று, ஜெர்மனியை போன்று பெரிய நாடு. நீங்கள் ஒரு நகராட்சி வேலை ட்ரீட் பண்ணீங்கன்னா, அப்போ இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமை உண்டு. புரிதலுக்காக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்,
இப்ப ஜவுளி உற்பத்தியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, பட்டாசு உற்பத்தியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இல்லையா? இது மாதிரி சதவீதத்தை குறைங்கன்னு மாநில அரசு வந்து ரெக்வெஸ்ட் தான் பண்ண முடியுமா மத்திய அரசு கிட்ட? இப்போ ஒரு வரி சதவீதத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கவுன்சிலுக்கு போகணும். கவுன்சிலும் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும். எளிதான காரியம் அல்ல. ஏன்னா கவுன்சிலருக்கு பல்வேறு மாநில அரசுகளுக்கு அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் காம்படிஷன். மாஃபா பாண்டியராஜன் இன்னொரு இடத்துல பேசினதை நான் இங்க உங்ககிட்ட சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, ஜவுளி பிரச்சனை அப்படின்னா நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஜவுளி உற்பத்தி இருக்கோ எல்லா மாநிலங்களையும் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்க ஒரு கோரிக்கையா வச்சு அதை நிறைவேற்றிக்க முடியும். பட்டாசு உற்பத்தியாளர்கள்னா நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நீங்க கோரிக்கை வச்சு ஜெயிக்க முடியும். அது யதார்த்தம். இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் எளிதல்ல. மத்திய அரசு கிட்ட 1/3 இருக்கும்பொழுது இந்த என்டையர் ரிஃபார்முடைய நோக்கமே வரிகளை கெட்டிப்படுத்துவது இல்லை. என்ன பிரச்சனைனா, ஒரு நான் ஃபார்மல் செக்டர் இருக்குங்க, முறைசாரா அமைப்பு நாட்டில் இருக்குது. அதுதான் பெரும்போது மக்களுக்கு வேலை கொடுக்குது. உற்பத்தியில் ஒரு பாதி படங்கு அதெல்லாம் இருக்குது. என்ன ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, இவங்க வரி கட்டுறதில்ல, இவங்க ஒழுங்காக இருக்கிறதில்ல, இவங்க ஏமாத்துறாங்க, கார்பரேட் செக்டர்லாம் ஒழுங்காக வரி கட்டுது, எல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு, டிஜிட்டலைஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் பெரும்பகுதி உழைப்பாளி மக்களை குற்றவாளியாக்குகின்ற ஒரு ஏற்பாடு இதில் அடங்கியிருக்குது. வேண்டும் என்று செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் யதார்த்தம் என்ன வருதுன்னா, இது இன்ஃபார்மலாக இருக்குங்க, அதாங்க பிரச்சனை. அதை ஃபார்மலைஸ் பண்ணால் சரியாக போயிடும், அது டிஜிட்டலைஸ் பண்ணால் சரியாக போயிடும். ஆனால் மேஜர் செக்டர் வரி கட்டாமல் தப்பிச்சுக்கிறத நீங்க அனுமதிக்க முடியாது இல்லை. அதாவது இவங்க எல்லோருமே வரி கட்டினா கூட எவ்வளோ வரி வருமானம் கூட நீங்கள் நினைக்கிறீங்க? கூடும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு கார்பரேட் செக்டர் வரி ஏய்ப்பது இல்லையா? அவங்களுக்கு ஏராளம் வரி சலுகைகள் கொடுக்கலையா? அதனால் நீங்கள் இது விட்டு விட்டு பேச முடியாது. ஒட்டுமொத்தமாக வரி கொள்கை எப்படி இருக்கிறது? பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. சாதாரண சிறு குறு வியாபாரிகள் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய மற்ற பல்வேறு பிரச்சனைகளை கணக்கில் எடுக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன நீங்கள் கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? நீங்க விவசாயத்துக்கு என்ன கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு விவசாயம் மாட்டல இல்லை, நாளைக்கு அதுவும் வரேன். திரு ஒரு பெரிய செக்டார்ட்ட வரி வாங்குறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு வருமானம் வந்துட போறது இல்லை. நீங்க ராக்கெட் விடணுமா எல்லாரும் கேட்குறீங்க, நாட்டோட வளர்ச்சியா கேட்குறீங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் பணம் வேணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆத்திரே அதுல இருந்து டிஃபர் பெறாரு. பெரிய அளவுல நீங்க வரி வாங்கினா கூட ஒரு செக்டார், குறிப்பிட்ட செக்டார், கார்பரேட் செக்டார் கட்டாத வரியை விட இது ரொம்ப குறைச்சலா தான் இருக்குமா? ரொம்ப மினிமலான ஒரு அமௌண்ட் தான், அப்படிதான் எடுத்துக்கணும். அதை கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா ரெவன்யூ வேணும்னாக்க ஒரு 1000 பேர்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்குறது எப்படி? ஒரு 10,000 பேர்கிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்குறது எப்படி? சேம் அமௌண்ட் தான். டாக்ஸ் பேஸ் வைடன் பண்றாங்க ஒன்று. அதனால இதனால என்ன ஆகும்? எல்லாருக்கும் சிம்பிளிசிட்டி. அடுத்தது, இவ்வளோ நாளாக இதை பற்றி ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறோமே, என்னோட ஒரே ஒரு கொஸ்டின், இது அரசாங்கத்துடைய நன்மைக்காக வந்திருக்கா, மக்களுடைய நன்மைக்காக வந்திருக்கா? இதை யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட நன்மைக்காகன்னா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது மக்களோட நன்மைக்குன்றதுனால தான் எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க 81% கூட்ஸை. ஸோ முதல்ல இது வந்து ஏதோ அரசாங்கம் நம்மகிட்ட டாக்ஸ் வாங்குறதுக்காகவே போட்ட ஒரு ஸ்கீம் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். இது 81% பொருட்கள். ரெண்டாவது, டாக்ஸ் வந்து நாம வந்து கட்டணம்னு பார்த்தாக்க நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்காக கட்டுற மாதிரி இருக்கும் ஸ்கீம். பட் இதே வந்து டாக்ஸ் குறையுதுன்னு சொல்லும்போது இது நம்மளோட ஸ்கீம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஹோட்டலை பத்தி பேசுறீங்க சார். ஹோட்டல்ல வந்து 9+9, நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். காஃபி விலை ஏறி, அந்த காஃபி எக்ஸாம்பிளுக்கு தான் வரேன் கார்த்திக். சாப்பாட்டுக்கு விலை ஏறியாச்சு, நாப்கின் விலை ஏறியாச்சு, மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் விலை ஏறியாச்சு, அந்த எக்ஸாம்பிள் மிட்டாய் விலை ஏறியாச்சு. நீங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நானும் வரேன். ஒரு காஃபிக்கு இன்னைக்கு வந்து பர்சன்டேஜ் சொல்றீங்களே, ஒரு காஃபின்றது 30 ரூபா போடுறாங்களே ஒவ்வொரு ஹோட்டல்லையும். இதே காஃபி அதே ஃபிளேவர் அதே டேஸ்டோட 15 ரூபாய்க்கு கிடைக்குது, 12 ரூபாய்க்கு கிடைக்குது. 30 ரூபா போட்டுருக்காங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல 37 ரூபா. நீங்க பார்த்து அதே வாட்ஸ்அப் பில் தான் நானும் பார்த்து சொல்றேன். 37 ரூபா 29 பைசா காஃபி நெட் பிரைஸ் எப்படி வரும்? அதுல டாக்ஸ் போறாங்க. எந்த கணக்குல 37 ரூபா 29 பைசா ஒரு காஃபிக்கு வருது? முதல்ல அதை சொல்லுங்க. சரி, காஃபி என்ன இன்கிரீடியன்ட்? பால், சுகர், காஃபி பவுடர், கமர்ஷியல் கேஸ், இந்த 4மே இப்போ எக்ஸம்ப்டட். அப்போ 30 ரூபா காஃபிங்கிறது 24 ரூபா வந்ததுன்னா அதுல 18% போதுன்னா 4 ரூபா 30 பைசா சேர்த்துனாக்க 28 ரூபா காஃபி வரணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? விலையை குறைச்சிருந்திருக்கணும். நீங்க 30 ரூபாய் ஏன் டாக்ஸ் போடுறீங்க? ஆமா, இது வந்து இது யார் பண்ணணும்? அந்த ஹோட்டல்காரங்க பண்ணணும். எப்படி அதே 30 ரூபா வைக்க முடியும்? இப்போ அதே 50 ரூபா 100 ரூபா ஒரு மினி டிஃபன் 110 ரூபா நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு கனக சபாபதி. அடுத்த பொருட்களுக்கு வாங்க, நாப்கினுக்கு விலை ஏறி இருக்கு, கடலை மிட்டாய்க்கு விலை ஏறி இருக்கு, எதெல்லாம் உற்பத்தி ஆகுதோ, உபகரணங்கள் விலை ஏறி இருக்கு, எதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுதோ அதெல்லாம் விலை குறையும். நீங்க சொல்ற எல்லா ப்ராடக்ட்ஸ், எந்த எக்ஸாம்பிள் வேணா சொல்லுங்க, எதெல்லாம் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி 2 இடத்துக்கு மாறி வருதோ அதெல்லாம் விலை குறைஞ்சாகணும். என்ன இடத்துல எல்லா இடத்துலயும் இன்புட் கிரெடிட் இருக்கு. நீங்க கடைசியில் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 8000 ரூபாய் மொபைலோ வாஷிங் மிஷினோ எது வேணா வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கே தெரியாம ஆஸ் அ கஸ்டமர் 2700 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும்.
கடைசியில் அந்த டாக்ஸ் நம்ம மேல தான் வந்து விழுந்தது ஆஸ் அ கஸ்டமர். இப்போ எனக்கு நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் 480 ரூபா கட்டினா போதும். ஸோ ஒரு 8000 ரூபா ப்ராடக்ட் இப்போ 6000 ரூபாய்க்கு வந்தாகணும், 6500 ரூபாய்க்கு வந்தாகணும். ஜிஎஸ்டினால விலை குறையுங்கிறது உங்களுடைய ஆனா என்ன 4 இடத்துல சார் மேனுஃபேக்சரர் என்ன மெக்கானிசத்துல விலை குறையுதுன்னு பாருங்க. என்ன பார்க்கணும், இது பார்க்கலன்னா நீங்க டாக்ஸ் வராது, பார்த்தாகணும். பேசலாம் சிறிய இடம் என்னன்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பத்தி சார் சொன்னாங்க, உண்மைதான். ஆனா அதை பெறுவது அவ்வளவு எளிதில்லை, அது டைம் எடுக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் இருங்க, அதுக்கு அதாவது ஒரு சர்டன் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைகள் கூடும், அதெல்லாம் இருக்கு, அதுல பல விஷயங்கள் அதுல இருக்கு. நீங்க ரொம்ப சிம்பிளா போற மாதிரி ஜிஎஸ்டினால விலை குறையும், அதனால பொதுமக்களுக்கு தான் பயன் அவர் சொல்றாரு. இது வரைக்கும் இந்த மெக்கானிசத்தின் அடிப்படையில் நம்ம பேசுறோம். சிறிய இடைவெளிக்கு நம்ம பேசுறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசுறோம். திரு ஆத்ரேயா, ஒரு புதிய நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. ஒரு 3 நாட்கள் தான் ஆயிருக்கு. தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லுகிற போது இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணுமா விமர்சனங்களை முன்வைப்பதற்கு முன்னாடி? அதுக்குள்ளே ஒரு தேவையற்ற அச்சம் வந்து பொதுமக்கள் மத்தியில, வணிகர்கள் மத்தியில வந்துடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் பேசுனதை வச்சு அந்த ஒரு சந்தேகம், கேள்வி வருது. நடைமுறையில் இதை அமலாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க 2 பக்கத்துலேயும் அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. நான் ஏன் கிரிட்டிசிசம் அந்த லெவல்லையே இல்லை. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறது, இது இப்போது அமெரிக்காவை எடுத்துங்க, மிகப்பெரிய நாடு, நம்மளை விட பெரும்பாலும் வளர்ந்துருக்கிற நாடு. மாநிலங்களுக்கு ஏராளமான உரிமைகள் இருக்குது. மாநிலத்துக்கு மேலே வரி விகிதங்கள் வேறுபடுது. ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் என்ற கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு டேக்ஸ் தான் ஒரு கண்ட்ரியாக இருப்போமா? நம்ம பல்வேறு மாற்றங்களோட நம்ம ஒரு கண்ட்ரியாக இருக்கிறோம்ல, இப்போ அருமையான பன்மைத்தன்மையோடு இருக்கிறோம்ல. ஸோ யூஎஸ் போன்ற ஒரு நாட்டில் விச் இஸ் ஐடியல் மார்க்கெட் எக்கானமி, அவங்க ஏராளமான டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. மாநிலங்கள் வரி போட்டுக்கலாம், ஏன்னா மாநிலத்துக்கு மாநிலம் தன்மைகள் வேறுபடலாம். இந்த மாநிலம் வேறு மாதிரி வரி போடணும்னு நினைக்கலாம். அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜிஎஸ்டி அது ஒழிச்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், இந்த வரி ஃபிக்ஸ் பண்ணுற பவர்ஸை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புலேருந்து பிடுங்கி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு வந்துருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் கேன் ஹேப்பன் வித்அவுட் கன்சல்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, பட் நாட் பார்லிமெண்ட், நாட் சட்டப்பேரவை. அது ஒரு சீரியஸ் எரோஷன் ஆஃப், என்னை பொறுத்தவரை வந்து பாராளுமன்ற ஜனநாயகம், மக்கள் ஜனநாயக கோட்பாட்டில் மிகப்பெரிய ஊனம் என்று நான் கருதுகிறேன். அது பரிசீலிக்கப்படணும். வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை மாற்றவே முடியாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி செழுமைப்படுத்தலாம், இதனுடைய ஜனநாயகத்தன்மை எப்படி மேம்படுத்தலாம் என்று பரிசீலிக்கலாமே. அதுவும் சண்டைப்படுற விஷயம் இல்லை, அது சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி, கனகசபாபதி, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு முறை அப்படிங்கறத ஆத்ரேயா எதுக்குறாரு. ஏன்னா சில மாநிலங்கள்ல வறட்சி இருக்கு, அங்க மழை பெய்யல, அங்க வேறு விதமான உற்பத்தி முறைகள்லாம் இருக்கிறது, வருமானமும் அங்க வேற, அது மாதிரி இருக்குது. இன்னொரு புறங்கள்ல வந்து மழை வெள்ளம்னு அங்க ஒரு பாதிப்பு இருக்கிறது, சில மாநிலங்கள்ல நல்லா இருக்கு. இப்படிங்கும் போது எல்லா இடத்துலயுமே வேறு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் ஒரே மாதிரி இல்ல. இப்ப இங்க ஒரே மாதிரியான வரி விதிப்பு முறை, ஒரே நாடு, ஒரே மாதிரியான சந்தைன்னு வருகிறது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பேராசிரியர் ஆத்ரேயா அவர்கள் எனக்கு மூத்த பேராசிரியர், எனக்கு நல்ல நண்பர். இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் வரி விகிதமாகுது, ஓட்டு முறையாகட்டும், எல்லாமே அந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணிச்சு. அதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் ஆரம்ப காலத்தில் மேற்கு வங்கத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிதியமைச்சர் அசீம் தாஸ்குப்தா. அவர் துவக்க விழாவில் கூட போன வாரம் கலந்துட்டாரு, ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு. அவரை பத்தி பாராட்டி கூட நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. கடைசியா முக்கிய பங்கு வகித்தவர் ஒருத்தர் அவருடைய கட்சியை சேர்ந்த கேரளா நிதியமைச்சர் ஐசக் ஆச்சுங்களா. அதனால வந்து இதுல இடதுசாரி கட்சிகளினுடைய பங்கும் மிக முக்கியம்தான். இதுல யாருமே பிரதமர் மோடி எடுத்த முடிவல்ல, அது வாக்கு விகிதமாக இருந்தாலும் சரி, மற்ற முடிவுகளாக இருந்தாலும் சரி. தொழில்துறையை பொறுத்தவரையிலே நான் 20 வருஷங்களாக சிறு தொழில்களை நாடு பூராவும் சென்று படித்து வருகிறேன். பேராசிரியருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து தொழில பிரச்சனையே என்னன்னா, குறிப்பா சிறு தொழில், நடுத்தர தொழில பிரச்சனையே என்னன்னா, மல்டிப்ளிசிட்டி, 15 விதமான வரிகள், பலவிதமான வரிகள். அது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது பெரிய சிரமங்கள். அந்த சிரமங்களை போக்குவதற்காக இந்த ஒரு வரி உதவும். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய சிரமம் நம்ம நாட்டில் சிறு தொழில், நடுத்தர தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த லஞ்ச லாவண்யம். எந்த துறை எடுத்துட்டாலும் நீங்க ஆளை போய் பார்த்து அந்த 10 பேர் 20 பேர் வெவ்வேறு துறைகளுக்கு போவது சிரமம். அதை வந்து இது சரி செய்யக்கூடியது. இது வந்து எல்லா டிஜிட்டல் முறையில், எளிமையான முறையில் சரி செய்ய முடியும். மூன்றாவது வந்து இப்ப பெரிய அளவு வரி கட்டாதவர்களும் இருக்கிறார்கள், இதை நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இது வரிக்கு அனைவரையும் கொண்டு வருவதற்கான முறை. அதே சமயத்தில் சிறு தொழில்களுக்கும் நடுத்தர தொழில்களுக்கும் மக்கள் பெரும்பாலாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் பெரிய அளவுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விஷயமும்
மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது, எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லா மாநிலங்களையும் நல்லா மழை பெய்யறது இல்ல, விவசாய உற்பத்தி நடக்கிறது இல்ல, எல்லா மாநிலங்களையும் தொழில் உற்பத்தியில சிறந்து விளங்குறது இல்ல, வரி வருவாய் எல்லா மாநிலங்களையும் ஒரே சீராக சரியா கிடைச்சிடுறது இல்ல. அப்படி இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிற போது ஒரே மாதிரியான வரி அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? மாநிலத்திற்கான அந்த நிதி ஆதாரம், நிதி சுதந்திரத்தை பறிச்சு மத்திய அரசு தன்னகத்தே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான், ஒரு வீட்டோ பவரை மத்திய அரசு வைத்துக்கிறது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. சார் இதுல மத்திய அரசு வச்சுக்கிறக்கே ஒண்ணும் இல்ல, இது எல்லாரும் சேர்ந்து பண்றது, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க தமிழ்நாட்டு எடுத்துக்கங்க, தமிழ்நாடு கூட ஒரே மாதிரி இல்ல. உதாரணமா எங்க மேற்கு தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி ஜிடிபிக்கு 40 to 45 விழுக்காடு பங்களிக்குது. அப்ப நாங்களே எல்லா பணத்தையும் வச்சுக்கிறோம்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிலேயும் பலவிதமான நிலப்புலங்கள், தட்பவெட்ப சூழ்நிலை மாற்றம், தொழில்கள் வேறையா இருக்குது. ஆனா நாம மாநிலத்துக்கு ஒரே திரும்ப வரதில்லை, மழை அதிகமா இருக்கு. மாநில அரசு எவ்வளவு கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு அதே சதவீத அளவுக்கு வருகிறது இல்ல. நண்பர் பாண்டியராஜன் கேட்டு பாருங்க, இந்த டாக்ஸ் முறையே ஜிஎஸ்டி முறையே ரெவென்யூ நியூட்ரல் முறையில் அமைக்கப்பட்டது. விளக்கம் இருக்கு. இதுல பிரச்சனை என்னங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் அதை கருத்தை சொல்ல விரும்புறேன். இப்போ ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்ற இட்லியும் தோசையும் விலை ஏறி போச்சு அப்படின்றது மக்களை பாதிக்கிற, நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம். இதில் பெங்களூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரெஸ்டாரண்ட்ஸ், சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை 2% குறைச்சி வச்சிருந்தாங்க. வேட் வரி நம்ம அதுக்கு போட்டதுல 2% தான். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலுமே 12%, 18%, 20% இருந்த காலகட்டத்தில் நம்ம 2% வச்சிருந்தோம். இப்போ நம்ம அரசாங்கம் நாங்கள் ஃபைட் பண்ணோம், இந்த இது 12% போடக்கூடாது. சரி பண்ண முடியுமா? இருங்க, பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ 12% நம்ம இப்போ போட்டிருக்காங்க சார். ஒரு ஹோட்டலில் நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா நான் ஏசி ஹோட்டல்னா 12%, ஏசி ஹோட்டல்னா 18% போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னால 2% வச்சிருந்தோம். இந்த 2% வச்சிருந்தப்போ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து என்ன பிரஷர் பண்றாங்க, எங்களுக்கு 12% இருக்கு, இது ஏற்கனவே 12 இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு, நீங்க இப்போ உங்களுக்கு நீங்க 2% வச்சதுனால குறைச்சிங்கன்னா எங்க எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது ஒரு ஜென்யூனான ஃபைட். ஓகே, இல்ல அது முடிச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், அது 1% வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் 3%, 5%, ஒரு 18% கேட்கிறாரு காஷ்மீர்ல இருந்து. ஓகே, இதெல்லாம் ஒரு ரெக்கன்சைல் பண்ணி கொண்டு வரதா நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு 3 மாசமும் ஒரு மாசம் சொல்றாரு, முதல்ல ஒரு மாசத்துக்கு மீட் பண்ணுவாங்களா இருக்கலாம், ஆனா 3 மாசத்துக்கு ஒருக்க அந்த கவுன்சில் மீட் பண்ண போகுது. இதுல நம்ம போன வாட்டி 30 பொருட்களுக்கு குறைக்கிறதுக்கு கேட்டா 20 பொருட்கள் குறைச்சாங்க. அது வரைக்கும் இப்ப நீங்க சொல்ற அந்த 30 நாளோ 90 நாட்களோ யாரு பாதிக்கப்படுறாங்க? ஜிஎஸ்டின்னு சொல்லி காய்கறி விலையை ஏத்துறாங்க, காய்கறிக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான அரசாங்கம் என்ன வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறது? பாருங்க, 90 நாட்கள் வரைக்கும் உங்க ஹோட்டல்ல அதிகமான பில் கொடுத்துதான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன மெக்கானிசம் கேக்குறேன், எங்க போய் புகார் கொடுக்கணும், எப்படி சரி பண்ண முடியும்? பொருட்கள் 400 சேவைகள்ல 11 பொருட்களுக்கு மட்டும்தான் இப்போ 2 சேவைகளுக்கு டெக்னிக்கல் இல்ல. இது ஸ்கேல நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாவது ஹோட்டல் பில்ல வச்சுக்கிட்டு அதிகமா இருக்குங்கிற பிரச்சனையை எங்க கொண்டு போய் எந்த மெக்கானிசத்துக்கிட்ட பொதுமக்கள் புகார் கொடுக்க முடியும்? மாநில அரசாங்கம், தெளிவா மாநில அரசாங்கம் தான். மாநில அரசாங்கத்துக்கு இது முழு பொறுப்பு இருக்கு. அண்ணன் சொன்ன அந்த வீட்டோ பிசினஸ்ல உண்மை கிடையாது. அதுல ஒரு பொது கருத்து இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், 33% சொல்லி. இத்தனை வாட்டி மீட் பண்ணியிருக்கோம், இத்தனை முடிவுகள் ஜிஎஸ்டி எடுத்திருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்திருக்கு, ஒரு வாட்டி கூட ஓட்டிங் போகல. ஏன்னா ஓட்டிங் போனா உடனே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா முன்னால என்ன பண்ணாங்க, 67% எல்லாருக்கும் மாநிலங்களுக்கு எல்லாம் சேர்த்து 31 மாநிலங்கள், 29 பெரும் மாநிலங்கள், 2 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஸ்டேட் இது கொடுத்திருக்காங்க. 31 பேருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி மினிட்ஸ்ல போட்டாங்க. எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் அதுக்கு. ஓகே, ஏன்னா இந்த 25% இருந்தா உங்களுக்கு வீட்டோன்ற மாதிரி வருது, ஆனா 33% சொல்லி வீட்டோ ஒரு வாட்டி கூட அவங்க ஏன் யூஸ் பண்ணல. ஆனா நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கியாதானே நீங்க அங்க ஜெயிக்க முடியும், எந்த கோரிக்கையுமே நீங்க முன்வைக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் நாங்க 10 பேர் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பிளாக்கா இருந்தப்போ எங்களுக்கும் 33% இருந்தது. பட்டாசு உற்பத்தியாளர்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். நீங்க இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பட்டாசு உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்கன்னு போய் அதை பேசி அவங்க கிட்ட ஒருமித்த கருத்தை உருவாக்கி அங்க போய் வச்சா அவங்க கேட்கிற 12% கொண்டு வந்தாதானே இந்த பிரச்சனை முடியும். இல்ல இல்ல, அவங்க கேட்கறது 12%. அப்படிதான் செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நீங்க என்னத்தை புரிய வைக்கணும், முதல்ல 27% இருந்ததுங்க.
இப்ப 28% ஆயிருக்கு. உங்களுக்கு 28 மைனஸ் 1.8 போடுறப்ப 26.2% தான். இதை நீங்க முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த 41 யூனிட்ஸ்க்கு வந்து இஷ்யூ கிடையாது. ஓகே, மிச்சம் இருக்கிற யூனிட்ஸ்ல பாதி யூனிட்ஸ் ஆவது கண்ட்ரோல் பை திஸ் 41 யூனிட்ஸ்ன்றத மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். இது கண்டிப்பா அங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அவர் குறுக்கிடுறாரு. உங்களுக்கு தான் விளக்கம் சொல்றது. அவர் சொன்ன எடுத்துக்காட்டே எடுத்துக்கலாம். அதாவது அவங்க புரட்சி தலைவி அவங்க தலைவர் வந்து மக்கள் மீது அக்கறை இருந்ததுனால 2% வச்சாங்கல்ல, அந்த உரிமை நமக்கு இருந்துச்சு இல்ல. இன்னொரு மாநிலம் மக்களை பத்தி அக்கறை இல்லாம இருக்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் ஒரே ரேட் தான் வைக்கணும்னு சொல்றீங்க. எந்த வகையில் நியாயம்? இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. மாநிலங்கள் மிகப்பெரிய அமைப்புகள், பெருமளவு மக்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு, சென்ட்ரலுக்கும் போடுறோம். மாநில சட்டப்பேரவைக்கு அளிக்கின்ற வாக்குக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் மாறி இருக்கிறது என்ற உண்மையை நீங்க தப்பிச்சு போக முடியாது. அதுல முக்கியமான அம்சம் இருக்கு. நீங்க ஒரே சந்தை, எங்க அமெரிக்காவில் ஒரே சந்தை இல்லையா? நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், அமெரிக்காவில் ஒரே சந்தை இல்லையா? அமெரிக்கா ஒரே மார்க்கெட், இந்தியா ஒரே சந்தை தாங்க. இது திரும்பி திரும்பி ஒரு சந்தை ஒரு வரி செய்ய முடியாத நாட் கரெக்ட்ங்க. நீங்க இந்தியா ஆஸ்திரேலியா பண்ணாங்க, நல்லது சொல்றீங்க. ஜிஎஸ்டிக்கு முன்பாகவும் கூட இந்தியா ஒரு சந்தை தான். இல்ல திரு மாஃப் குற்றச்சாட்டு ஒரு முதலமைச்சர் வந்து தன் மாநில மக்களுக்கு எது நல்லதுன்னு நினைச்சு, மக்களுக்கு இது சரியா வரும்னு நினைச்சு செய்யக்கூடிய அந்த உரிமையை இனி செய்ய முடியாது. அது போயிடுச்சு, மத்திய அரசு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மத்திய அரசு கேட்கணும். நீங்க ஒரு ஒருமித்த உருவாக்குறதுக்கு நீங்க போராடணும். பதிவுங்க நீங்க வந்து எல்லாத்துக்கும் மத்திய அரசு போவேனாங்க. ஏங்க manufacturing states வந்து அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், நீங்க தவறுன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே விவாதத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்றேன். திரைப்படங்களுக்கு மாநில அரசு கேளிக்கை வரி விதிச்சதுனால, அந்த அதிகாரம் இருந்ததுனால தான் தமிழ்ல பெயர் வச்சா வந்து வரி விலக்குன்னு கொடுக்க முடிஞ்சது. இனிமே கொடுக்க முடியாது. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்படிங்கறதா வாதம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் போயிடுச்சு. பேசியே ஆகணும். இங்க பாருங்க, 28% டாக்ஸ் போடுறாங்க. ஜிஎஸ்டி போட்டப்போ என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் போடக்கூடாதுன்றது சட்டம். அங்க ஜிஎஸ்டில அக்ரி பண்ணிருக்கீங்க. என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருச்சு ஜிஎஸ்டில. நீங்க அதுக்கப்புறமும் வந்து ஒரு ஆர்டினன்ஸ், இது ஒரு சட்டம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏற்றுறது மிகப்பெரிய தவறு. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க வந்து வாங்கின பணத்தை 150 கோடி கலெக்ட் பண்ணாங்க அந்த டயத்துல வந்து, அதுல 90% நாங்க வந்து கார்பரேஷனுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அரசாங்கம் வந்து. இது வந்து இம்மாரல், இல்லீகல் அண்ட் கம்ப்ளீட்லி. நான் கேட்டதுக்கு விளக்கம் அதான் சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து ஜிஎஸ்டினால வந்து பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்க போறாங்கன்னா அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், மாநில அரசு ஒரு மாநில முதலமைச்சர் இந்த துறைக்கு நல்லது பண்ணணும்னா ஏதோ ஒரு விதத்துல வரக்கூடிய வருவாயில இருந்து அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட நல்லதை செய்ய முடியும், மக்களுக்கு செய்ய முடியுங்கிற அந்த அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் இனிமே மாநில அரசுக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு கிடையாது. எக்ஸாம்பிளே வந்து டிஸ்ப்ரூவ் யுவர் தியரி. முடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டில அடக்கம்னு சொல்லி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்து வந்திருக்கீங்களோ ஜிஎஸ்டி கவுன்சில்ல, அதே என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் நீங்க பேக்டோர் வழியா கொண்டு வந்து எங்க கார்பரேஷன் எங்க முனிசிபாலிட்டி அதை சார்ஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி போடுறது எந்த வகையில நியாயம்? அதை எடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து 30% 22% ஆயிருக்கு. 2% குறை இல்ல. இதுதான் ஒவ்வொரு துறைக்கும் போகுன்றாரு, இதுதான் ஒவ்வொரு துறையிலே நடக்கும்ன்றாரு. இல்ல அப்படின்னா மாநில அரசு ஜிஎஸ்டி பிரச்சனை கிடையாது, மாநில அரசாங்கத்தோட பிரச்சனை. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசுக்கு நெருக்கடி ஏற்படுது இல்ல? அதே மாதிரி என்ன உள்ள இதுல வருது, மாநில அரசுக்கு எப்படி அதிகாரம் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்கள்ல கவுன்சிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரமே இல்லைன்னா ஆகுது. அடுத்தாப்புல நான் என்ன சொல்றேன், எல்லா நீங்க ஒரு அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறோம், ஜனநாயகத்தை பரவலாக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல யதார்த்தமா எதையுமே பறிக்கல. நீங்க இப்ப நீங்க சொல்றீங்களா, இல்ல பொருளாதார அதிகாரம் மத்திய அரசு கிட்ட குவிகிறதா குற்றச்சாட்டு. எக்ஸ்கியூஸ் கொடுக்குது. பொருளாதார ரீதியான அதிகாரம் மத்திய அரசு கிட்ட குவிகிறதா குற்றச்சாட்டு. பொருளாதார ரீதியான அதிகாரங்கிறது மத்திய அரசு கிட்ட குவிகிறதுங்கறதா வாதம். அதை நீங்க மறுக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி புரிதல், அடிப்படை புரிதல் தான் உங்களுக்கு தெரியும். அதுல வந்து மத்திய அரசாங்கம் டாமினன்ஸ் தான் கிடையாது. மாநில அரசாங்கங்கள் கூட்டமைப்பு அமைக்க முடிந்தால் நீங்க வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சு காட்டணும் அந்த இடத்துல. மாஃபாய் சார் இதுக்கு சொல்லுங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் வரி விதிகளை நிர்ணயிக்கும் என்று சொல்லுவது, இதுவரை வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சட்டப்பேரவை, பார்லிமெண்ட், இதனுடைய அதிகாரங்களை சுருக்குதா இல்லையா? கட்டாயமா சுருக்குது. அவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தானே, அவங்க யாரும் அதிகாரிகள் பேச கூட முடியாது. அமைச்சர்கள் தான உட்கார்ந்தாங்க. இல்ல ஒரு நிமிஷம், தவறு நிறைய செய்யணும்.
சுருக்கமா உங்களுடைய கருத்து. பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், நாட் பார்ட் ஆஃப் தி அசெம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். நீங்க there is a difference between government and parliament. இல்ல என்னன்னா எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸா இருக்கீங்க. நீங்க கனக சபாபதியா இருக்கட்டும், நீங்களா 3 பேரா இருக்கட்டும், எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸா இருக்கீங்க. ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் உடன்படவே இல்லை. அதனாலதான் 1 மணி நேரமா இந்த விவாதம் போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற போது யாரும் யாருடைய கருத்துலயுமே வந்து எந்த விதத்திலுமே எந்த புள்ளியிலுமே நீங்க இணைய மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றத சரின்னு யாருமே எடுத்துக்காத போது சாமானிய மனிதர்களுக்கு இது என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்திட போதுங்கிறதால எல்லாருமே எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்க. ஆனாலுமே ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்திக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. மீண்டும் மீண்டும் அதுல இருந்து விளக்கங்களும் மறுப்புகளும் வந்துட்டு இருக்கு. இப்ப சாமானிய மக்களுக்கு இது என்ன விதமான புரிதலை ஏற்படுத்த போதுங்கிறதா தொடர்ந்து அந்த பணிகளை செய்ய வேண்டியது மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான விவாதங்களும் அதை கட்டமைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை நிறைவு செய்யலாம். வணிகர்கள் நல்லாவே புரியுது சார். அவங்க வந்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணி மேல எடுத்துக்கிட்டே இன்னும் நிறைய சந்தேகங்கள் வரப்போகுது. அடுத்தடுத்த அமர்வுகளில் நம்ம இன்னும் விரிவா பேசி பொதுமக்களுக்கு புரிய வைக்கலாம். கதிராமங்கலத்துல போராட்டக்காரர்கள் தற்போது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ONGCக்கு எதிராக போராட்ட களத்தில் நமது நெறியாளர் செந்தில் இருக்கிறார். பொதுமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். செந்தில், இனி உங்களிடம். நன்றி கார்த்திகேயன். கதிராமங்கலத்திலிருந்து இன்று காலை முதலே தொடர்ச்சியாக புதிய தலைமுறை அந்த மண்ணிலிருந்து மக்களோடு தொடர்ச்சியாக நிகழ்வுகளை அங்கிருக்கக்கூடிய செய்திகளை, குறிப்பாக அந்த 30ஆம் தேதி நடைபெற்ற காவல்துறையினுடைய தடியடி, அதை தொடர்ந்து இன்றைக்கு 4வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்டவற்றை தொடர்ச்சியாக இன்று ஒரு நாள் முழுவதும் அந்த மண்ணிலிருந்து அந்த மக்களோடு வழங்கி கொண்டிருந்தது புதிய தலைமுறை. அதன் நீட்சியாக இந்த 1 மணி நேரம் சிறப்பு நேர்பட பேசுவின் 2வது அமர்வில் அந்த மண்ணின் மைந்தர்களோடு கதிராமங்கலத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன, அவர்களின் கோரிக்கைகள் என்ன, அரசிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, ONGC தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, யார் யாரோடு எந்த இடத்தில் முரண்படுகிறார்கள், இதற்கான நிரந்தர தீர்வு என்ன, விரிவாக பேச இருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு